வெண்ணிலா சிலிண்டரை வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணியாச்சு மேம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் கரெக்ட் பண்ணலைங்க. அந்த டியூப்பை வந்து பிடுங்கி விட்டு போயிடுறாங்க. நினச்சிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே கண்மணி காய்கறி கட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் ஆகும், நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன், அவருக்கு சாப்பாடு கொடுத்து விடணுன்ட்டு போய் பற்ற வைக்கிறாங்க. அங்கே டியூப் வேறு கட் ஆகிருக்குதுங்க. ஆனால் பற்ற வைக்கும்போது லைட்ரு வந்து பற்றவே வைக்க முடியாது. நீங்களும் வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டிங்களா, இருங்க வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்க போவாங்க. பற்ற வைக்கிற நேரத்தில் கரெக்டாக முருகான்னு சவுண்டு கேட்கும். வெளியில் பாத யாத்திரை கிளம்பிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இருங்க சாமியை போய் பார்த்துட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கலான்ட்டு வச்சுட்டு வேகமாக வெளியில் போயிடுவாங்க. பாத யாத்திரை கிளம்புவாங்க. அவங்களுக்கு தண்ணி கேட்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, "உன்னை பிடிச்ச துன்பமெல்லாம் உனக்கு விலகும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் தண்ணி குடிங்க" அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கண்மணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாரும் அன்பை வாங்கி குடிச்சிட்டு கண்மணியை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. முருகன் எப்பயுமே உங்க கூட துணை இருப்பார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எடுத்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது அவங்க மாமியார் உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. என்ன வீட்டுக்குள்ளே கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்துட்டு, ஆமாம் கேஸ் ஸ்மெல் வருது, கிச்சனில் வேற கண்மணி இருக்கா, என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வெண்ணிலாவை காட்டுவாங்க. அவங்க தான் சிலிண்டர் மேனாக வருவாங்க. என்ன இனிமேல் நீ காலியாயிருவ வெண்ணிலா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க மாமியார் தான், என்ன வேலை செஞ்ச வெண்ணிலா, வீட்டுக்குள்ளே கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து நின்றுவாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க.